நம்ம முகம் பார்க்கிற கண்ணாடி நமக்கு 3 விஷயத்த கற்று தருது. அதாவது, நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிக்கிறப்போ முதலாவது நம்ம முகத்துல இருக்கிற அழுக்க அப்படியே அது காட்டி கொடுக்குது. அதை கூட்டியோ குறைச்சோ காட்டுறது இல்ல. அதே போல நம்ம வீட்லயும் கணவனிடமோ மனைவியிடமோ அல்லது நண்பர்களிடமோ நம்ம யார்கிட்ட எந்த குறைய பார்த்தாலும் அதை உள்ளபடியே சொல்லணும். கூட்டியோ குறைச்சோ சொல்லக்கூடாது. இது கண்ணாடி கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். 2வது விஷயம், நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிக்கிறப்ப மட்டும்தான் அது நம்ம குறைய காண்பிக்கும். அதை விட்டு வெளியே வந்துட்டா கண்ணாடி மௌனமாயிரும். அது போல ஒருத்தர்கிட்ட நேரடியா அவரை பத்தி பேசலாம், ஆனா அவர் இல்லாத போது அவரை பத்தி ஒண்ணுமே பேசக்கூடாது. இது ரொம்ப மோசமான குணம். ஆகவே இதை கூட கண்ணாடி கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். 3வது காரியம், நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அது நம்முடைய அழுக்க காண்பிக்கும். உடனே நம்ம அந்த அழுக்க துடைக்கத்தான் முற்படுவோமே தவிர, அதுக்காக நீ ஏன் என்னோட அழுக்க காண்பிக்கிறேன்னு சொல்லி அந்த கண்ணாடி கிட்ட நம்ம சண்டை போட மாட்டோம். அது போல நம்ம கிட்ட இருக்கிற குறைய மத்தவங்க சுற்றி காண்பிக்கும் போது அதை எப்படியாவது நம்ம வாழ்க்கையில இருந்து வெளியேற்றதான் நம்ம முற்படணுமே ஒழிய, என்னை பத்தி குறை சொல்றதுக்கு நீ யாருன்னு சொல்லி அவங்களோட சண்டை போடக்கூடாது. இந்த 3 குணங்களையும் பேசாத கண்ணாடி கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்குதுங்க. தாவீது ராஜா சொல்றாரு, நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும், அதை என் தலை அல்ல தட்டுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அழகா அவரோட தாழ்மையை வெளிப்படுத்துறாரு. அவரு அவ்வளோ தாழ்மை உள்ளவரா இருந்ததுனாலதான் ஆண்டவருக்கு பிரியமானவரா வாழ்நாள் பூராவும் இருந்தாரு. என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம எப்படிங்க?